ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நாம் ஆன்மீக தகவலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கற்பூர இலையை வச்சு கொட்டை பாக்க வச்சு நம்ம பரிகாரம் செய்ய போகிறோங்க. இந்த பரிகாரம் எப்படி செய்யணும், இதை செஞ்சால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. எல்லார் வீட்லேயும் பணம் கொட்டணும் அப்படின்ற ஆசை இருக்கதாங்க செய்யுது. ஆனால் நமக்கு மிஞ்சி இருக்கிறது என்னன்னு கேட்டால் பண கஷ்டம் மட்டும்தாங்க. பண கஷ்டத்துலேருந்து வெளிவர ஏதாவது வழி கிடைக்காதா அப்படின்னு எல்லா திசைகளிலும் பரிகாரங்களை நம்ம தேடுறோம். நிறைய பரிகாரங்களை நாமும் செய்கிறோம். ஒரு சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க, சொல்கிற எல்லா பரிகாரத்தையும் நான் செய்கிறேன், ஆனால் பணம் வரல, கஷ்டம்தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு அதுதாங்க நிலைமை. நிறைய பரிகாரங்கள் செஞ்சு எங்களுக்கு எதுக்குமே பழிக்கலை அப்படின்றவங்க இந்த எளிய பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். பண தேவை அதிகமாக இருக்குது, வரக்கூடிய வருமானம் அதுக்கும் குறைவாக இருக்குது அப்படின்றவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். செலவுக்கு ஏற்ப, தேவைக்கு ஏற்ப வருமானம் பெறுகுங்க. தேவைக்கு ஏற்ப வேண்டுதல் வச்சு பரிகாரங்களை செஞ்சு கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு பரிகாரங்களை செய்கிறது பண வரவை கொடுக்காதுங்க. அது மீண்டும் மீண்டும் பண கஷ்டத்தை தாங்க கொடுக்கும், பார்த்துக்கோங்க. சரி, இப்போ பரிகாரத்தை பார்த்துட்டோம். இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாங்க. இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் கற்பூரவள்ளி இலையும் கொட்டை பாக்கும். இந்த 2 பொருட்கள் தாங்க நமக்கு தேவை. கற்பூரவள்ளியோட மருத்துவ குணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு பரிகாரத்தில் மகத்துவமும் அதிகமாக இருக்குதுங்க. ஒவ்வொரு வீட்லேயும் இந்த கற்பூரவள்ளி இலையை வச்சு வளர்க்கணுங்க. சின்ன கற்பூரவள்ளி இலையை உடச்சி மண்ணில் நட்டு வச்சு கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு வந்தாலே போதுங்க. அந்த செடி தொட்டியில் துளிர் விட்டு நல்லா வளருங்க. வாரந்தோறும் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளை நம்முடைய வீட்டில் வெத்தலை பாக்கு வச்சு பூஜை செய்கிற பழக்கம் இருக்கு இல்லையா? அதே போல் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த கற்பூரவள்ளி இலைக்கு மேலே கொட்டை பாக்கு வச்சு நீங்கள் பூஜை செய்யுங்க. இப்போ வெத்தலை பாக்கு வச்சு எப்படி பூஜை செய்கிறீங்களோ அதே மாதிரி இந்த கற்பூரவள்ளி இலைக்கு மேலே கொட்டை பாக்க வச்சு பூஜை செய்யுங்க. கற்பூரவள்ளி இலைக்கு மேலே கொட்டை பாக்க வைக்கிறது அதீத அதிர்ஷ்டத்தை ஈர்த்து உங்களிடம் சேர்க்குங்க. தேவைக்கு ஏற்ப பணத்தை கொடு இறைவா அப்படின்னு இந்த வழிபாட்டில் மனமுருகி மகாலட்சுமியையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. நிச்சயம் உங்கள் பண கஷ்டத்துக்கு ஒரு தீர்வினை இந்த பிரபஞ்சம் காட்டி கொடுக்குங்க. பூஜையை முடிச்சுட்டு கொட்டைப்பாக்கியும் இந்த கற்பூரவள்ளி இலையும் என்ன செய்கிறது அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். உங்கள் வீட்டு பக்கத்தில் ஆறு, ஏரி, குளம் அந்த மாதிரி இருந்தால் ஓடுற தண்ணியில் இந்த கொட்டைப்பாக்கையும் கற்பூரவள்ளியை இலையும் விடலாங்க. அப்படி இல்லைன்னா இந்த கொட்டை பாக்குகள் எல்லாம் ஒரு டப்பாவில் போட்டு சேர்த்து வச்சுட்டே வாங்க. கொஞ்சம் மொத்தமாக சேர்ந்த பிறகு யாராவது வெத்தலை பாக்கு போடுறவங்க, வயசானவங்க யாராவது இருந்தால் அதை அவங்கக்கிட்ட அதை தானமாக கொடுத்துடலாங்க, தப்பு கிடையாது. அப்படி இந்த பாக்க வாங்க யாருமே இல்லை அப்படின்னா இதை 1-2 நல்லா இடிச்சிட்டு அது கூட கொஞ்சம் சர்க்கரை போட்டு கலந்து கால்படாத இடங்களில் ஊருக்கு ஒதுக்குப்புறமா செடி கொடிகளுக்கு கீழே போட்டுடுங்க. அதை வாயில்லாத ஜீவன்கள் சாப்பிட்டுக்கொள்ளும். அதுவும் நம்மளுடைய கர்மாக்களை குறைக்குங்க. காய்ந்த அந்த கற்பூரவள்ளி இலைகளை செடி கொடிகளுக்கு கீழே போட்டு எளிமையான பரிகாரம் தாங்க. வாரத்தில் 2 நாள் வீட்டில் இந்த பூஜையை செய்யும்போது வற்றாத செல்வ வளமும் வீட்டில் ஊற்று எடுப்பதை உணர முடியுங்க. இந்த பூஜையை செய்ய வாய்ப்பு இல்லை, எங்களுக்கு நேரமே இல்லை அப்படின்றவங்க இந்த செடியை மட்டுமாவது நிலவாசலுக்கு வெளியில் வச்சு சின்ன தொட்டியில் வச்சுட்டு வளர்த்துட்டு வாங்க. இந்த செடி செழிப்பாக வளர வளர உங்கள் செல்வ செழிப்பும் நிச்சயமாக வளருங்க. வீட்டில் பின்பக்கமாக இந்த செடியை வைக்கிறத விட தொட்டியில் வீட்டுக்கு முன்பக்கமாக இந்த செடியை வச்சு வளர்த்துட்டு வாங்க. உங்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்குங்க. சும்மாவே இந்த செடி வளர்ந்துருங்க. யார் வீட்லையா இருந்தால் ஒரு கிளை கேட்டு வாங்கின்னு ஒரு தொட்டியில் சும்மா மண்ணில் நீங்கள் நட்டு வச்சு தண்ணி தெளித்தாலே செடி ரொம்ப அழகாக செல்வ செழிப்பாக வளருங்க. அதனால் இந்த செடியை முடிஞ்ச வரைக்கும் சின்ன இடம் இருந்தால் கூட போதும், இதுக்கு பெரிய இடம் கூட தேவைப்படாதுங்க, வளர்த்துட்டு வாங்க. முடிஞ்சால் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் இந்த கொட்டைப்பாக்க வச்சு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க, எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்ற தகவலோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சின்னதாக ஒரு கிவ் அவே போயிட்டுருக்கு. வீடியோஸை கண்டினியூஸாக பார்த்து லைக் கமெண்ட் பண்ணுற 3 பேருக்கு தாமரை மணிமாலை நான் கிஃப்ட் அமைச்சு வைக்கிறேங்க. அதனால் வீடியோ பார்க்குற கொஞ்சம் பேராக இருந்தாலும் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணி விடுங்க. நீங்கள் பண்ணுற லைக்கும் கமெண்ட்டும் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க. இன்னொரு எளிய ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.